வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி மிருதாத்மதன் யூடியூப் சேனலில் தினம் ஒரு புத்தகம் நாம் வாசிச்சுட்ருக்குறோம். 18 இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம படித்த புத்தகம் ரொம்ப சின்ன புத்தகம் தான். தி டெரர் லைப்ரரி. காமிக்ஸில் இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள், அதாவது திகில் கதைகள் வர்றது அப்படிங்கிறது 80s இந்த மாதிரி 90s இந்த மாதிரி ஸ்டேஜில் சின்ன சின்ன கதைகளெல்லாம் வந்திருக்குது. அப்போல்லாம் அந்த கதைகள் படிக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு த்ரில்லாக இருக்கும். இன்றைக்கி படிக்கும்போது அந்த அளவுக்கு நம்மளுக்கு த்ரில் கிடைக்கிறதில்ல தான். ஆனாலும் அது இந்த சித்திரங்கள், அந்த கதை சொல்கிற அந்த விதம், அந்த ஒரு ஸ்பீடு, இதெல்லாம் பார்க்கும்போது இன்னுமே அது கொஞ்சம் அந்த காலகட்டத்தில் இருந்து நம்ம படித்ததுனால இது இன்னும் கொஞ்சம் அப்போவே இப்படியெல்லாம் இருந்திருக்குதா அப்படின்னு கொஞ்சம் சொல்லி நம்ம ரசிக்க முடியுது. இன்றைக்கி இந்த மாதிரியான கதைகள் பார்க்கும் பொழுது பழைய நினைவுகள் வரக்கூடிய, திரும்பக்கூடிய ஒரு எண்ணத்தை தான் கொடுக்குதோ ஒழிய ரொம்ப ஈர்ப்பான கதைகள் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த பழைய நினைவுகளுக்காக இந்த திகில் கதைகள், பேய் கதைகள் இதெல்லாம் படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு குதூகலம் இருக்குது இல்லைங்களா? அது மாதிரி இன்றைக்கி எனக்கு டைமுக்கு ரொம்ப குறைச்சலாக தான் இருந்தது. அதனால் இந்த கதையை எடுத்தேன். இப்போ தான் படித்து முடித்தேன். இது ஒரு அரை மணி நேரத்துலேயே நம்ம முடிச்சாச்சு. பெரிய அளவுக்கு டைம் தேவையில்லை. எப்படியோ இன்றைக்கான வாசிப்பு பயணத்தில் நாம் வாசிப்புக்கான ஒரு சின்ன பங்களிப்பை நம்ம இன்றைக்கி செஞ்சிட்டோம். இது மாதிரி உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் புத்தக வாசிப்பை பயன்படுத்துங்க, புத்தகம் வாசிங்க. நேரத்தை உபயோகப்படுத்தி புத்தக வாசிப்பை அதிகப்படுத்துங்க. அந்த பழக்கம் உங்களுக்கு பின்னாளில் ஒரு காம்பவுண்டிங்கில் ஒரு மிகப்பெரிய வட்டியை கொடுப்பது போல், பணம் வட்டியை கொடுப்பது போல் காம்பவுண்டிங்கில் நாலேஜும் வளரும் அப்படின்னு வாரன் பஃபெட் சொல்லுவார். நன்றி, வணக்கம்.